எப்படா கேரளாக்காரங்க இந்த வெயில் இருக்கீங்க? ஏன் வாகமன்னு சொன்னாங்க ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா இனியா இப்படி வெயில் அடிக்குது. எங்கேயோ போ. வணக்கம். ஒரு வெளியே வாகமன் வந்து சேர்ந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த ட்ராவல் இருக்கே, அப்பா எனக்கு எவ்வளோதான் போட்டு உருட்டி குளிக்க அப்படி பண்ணாலும் அந்த வாமிட் வர்றது அந்த ஒரு மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த டைம் அப்படியே உருட்டி பரட்டு அப்படியே பெண்டில் போயிட்டு அப்படியே சொல்ல முடியல, அப்படியே வாமிட் வர மாதிரி தலை சுற்றி அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே தெரில. இந்த மாதிரி கேர் ஆகிடுச்சு. சரி வந்தோடனே ஒரு அப்டேட் போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இங்கே அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு சீனரிஸ்லாம் பார்த்துட்டு லைட்டாக பெட்டில் படுத்து ஒரு ரெஸ்ட்டை போட்டு குளிச்சுட்டு இப்போ தான் வரேன். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வாகமனில் ஒரு காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருக்கு. இனிமேல் தான் ஒவ்வொரு பிளேஸாக போவோம். போயிட்டு என்னென்ன பிளேஸ் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். ஹலோ, இப்போ பார்க்குறீங்களா இதுதான் மெடோஸா. ஆக்சுவலாக உள்ள பெருசாக என்ன இருக்குன்னு தெரில. அங்கே உள்ள பார்த்தா எல்லாம் பட்டை விட்டுட்டு ஒரு மாதிரி கிரிக்கெட் சைக்கிளாக இருக்கானுங்க. ஸோ உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே கைட்டு விடுறதுக்கு நிறைய இடம் இருக்கும் போல. ஜாலியாக கைட்டு விட்டுட்டு பசங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா அதை தாண்டி இங்க என்ன இருக்கு பெருசா அப்படின்றதான் தெரியல. நான் இங்க பார்க்கலாம், அழகழகா கைட்டு வச்சிருக்காங்க. ஹாய். ஸோ நம்மளும் கைட்டு இருக்கலாம். அதை தாண்டி வெயில் மண்டே ஆக்சுவலாக நாங்கள் வந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 1 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வெயில் போட்டு மண்டையை பொழந்து தள்ளுது. இந்த டைம்ல இது பார்க்குற பிளேஸா அப்படின்னா நெவர், கிடையாது, வராதிங்க. எனக்கு தெரிஞ்ச மெடோஸ்னா என் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது பச்சை பசேன்னு புல்லு அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இது பார்த்தா ஏதோ தண்ணி இல்லாத காட்டுக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. பத்தாவதுக்கு இவன் வேற போட்டு மண்டையை போட்டு தள்ளுறான் அவங்க மாதிரி. சைக்கிள் கிருத்துன்னு ஆகுது. போறதுக்கு வேற எந்த பிளேஸுமே இல்லாத மாதிரி கூப்பிட்டு வந்து இந்த பிளேஸ்ல வச்சு விட்டுருக்காங்க. இங்க இப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இப்படிதான் இருக்குது. தண்ணி இல்லாத காடு மாதிரிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்கூல்ல எங்க மிஸ் எங்க சார் எல்லாமே மெடோஸ் அப்படின்னா புல்வெளி அப்படி சொல்லிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இங்க நம்ம பார்த்தா இது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது இந்த வெயில் ஏதோ நிலா வெளிச்சல் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க பாருங்க. இந்த நிலா வெளிச்சல் நின்று ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிறுசுங்க பெருசுங்க எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஒரு மாதிரிதான் இருக்கு. வந்தது வந்தாச்சு. சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஆனா திருப்பி சொல்றேன், இதை நீங்க பார்க்கணுமா வேணாமான்னு 1க்கு 2 டைம் இல்லை 100 டைம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. பாருங்கதா இந்த பையன் தான் என் கூப்பிட்டு வந்தான். டிக்கெட் எவ்வளவுப்பா? டிக்கெட் வந்து 1000 எல்லாருக்கும் இல்ல ஒருத்தருக்கு எவ்வளவு? ஒருத்தருக்கு உனக்கு ஸ்கூல்ல மெடோஸ்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க? எப்படி இருக்கும் அத மெடோஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம் மண்டையில குட்டி குட்டி சொல்லி கொடுத்தாங்க. மெடோஸ் அப்படின்னா பச்சை கலர்ல புல்வெளி மாதிரி இருக்கும் அதுதான் அப்படின்னு. இது பார்த்தா தண்ணி இல்லாத காடு மாதிரி இருக்குதா. இந்த பையன் தான் நமக்கு டிக்கெட் எடுத்து உள்ள கூப்பிட்டு வந்தான். சுத்தி பாருங்க, இதான் டாப் வியூ. ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனா இதை பார்க்கறதுக்கு இத்தனை கூட்டம் வருது. நீங்க வந்ததுக்கு உருப்படியான ஒரே ஒரு இடம்னு பார்த்தா அந்த ஜிப்ல இருந்தாங்க. ஆக்சுவலா நீங்க ஃபேமிலியா டூர் வரீங்க அப்படின்னா மருமகளே நோட் பண்ணி வச்சுங்க. உங்க மாமியார் அதில் இறக்கி விட்டு அந்த நடுக்காட்டுல தண்ணி இருக்கு பாருங்க, அதுக்குள்ள தள்ளி விட்டுருங்க. வந்ததுக்கு உருப்படியா பாக்குற ஒரே ஒரு காட்சி இது மட்டும்தான். இந்த ஜிப்லைன் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. கேட்டு வருவோம் வா. ஆக்சுவலா ஒண்ணு கண்ணுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. டிக்கெட் கவுண்டரிங்கன்னு தெரியலையே. எங்க டிக்கெட் இருக்கிற இருக்காங்க உள்ள இருக்கா அப்படியா? கேட்கும். டிக்கெட் எவ்வளவு கேட்டு சொல்றேன். கூட்டிட்டானா? டிக்கெட் எவ்வளவு? 400 பெர் பர்சன். நீங்க 400 ரூபாயாங்க. அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. 400 ரூபாய்க்கு நல்ல ஹோட்டல் சாப்பிடுவாங்க. நாங்க போய் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு இங்க ஒண்ணுமே இல்லையே பாக்கிறதுக்கு. போயிட்டு இருக்காம சாரிங்க பொண்ணாது. ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுட்டு இருக்கோம். வெயில்ல ஒண்ணுமே இல்லை சொல்ல போனா பாக்கிறதுக்கு. ஆக்சுவலா வாகமோன் அப்படின்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸே செருப்புல அடிச்ச மாதிரி இருக்குது. சரி பாப்போம் மீதி பிளேஸ் எப்படி இருக்கு. 2000 years later. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கோம். சுற்றி நிறைய கடை இருக்கு. ஆக்சுவலாக இங்கே எதுவும் இந்த உப்பு லிட்டது கரெக்டாக சொல்கிறதா நினைக்கிறேன். உப்பு லிட்டது ஃபேமஸ் போல். அந்த உப்பு தண்ணியில் அந்த ஃப்ரூட்ஸு இந்த காய்கள்லாம் இவ்வளோ வச்சுருப்பாங்கல்ல, எல்லா கடையிலுமே அதை பார்க்கலாம்.
ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கடை தான். குரங்கு பொம்மையிலிருந்து நாய் பொம்மையிலிருந்து எல்லா வகையான பொம்மையுமே இருக்குது. உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்கோ வாங்கி ஜாலியாக வீட்டில் போய் விளாடுங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு நேரோ ஸ்ட்ரீட் மாதிரி போயிட்டுருக்குது. அப்படியே நெட்டுக்கும் போகுது, நெட்டுக்கும் போயிட்டுருக்குது. எல்லா விதமான கடைகளும் இருக்குது. ஆனால் அதில் மேக்ஸிமம் அந்த உப்பு லிட்டரு அதுதான் எல்லா கடையிலையுமே இருக்குது நான் பார்த்த வரைக்கும். சரி எப்படி எதுவும் தெரியல, பின்னாடி போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி எங்கே வெயில் வந்து கொளுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம ஊரில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து அதுக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் செய்யலாம்னு வந்தோம் அப்படின்னா ஏன்டா இங்கெல்லாம் வரீங்கன்ற மாதிரி பண்ணி அந்த வெயில். Guys, finally we have entered into the pine forest. இதோட என்ட்ரி இப்படி தான் போனி சொல்கிறோம். இதுதான் பைன் ஃபாரஸ்டோட என்ட்ரி. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இருக்காது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிழல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக உள்ளே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். நாங்கள் உள்ளே போய் ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கலாமான்னு பார்க்கலாம். உருப்படியான இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது நந்தா ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஆடினால் நந்தா ப்ரோ நமக்காக டிக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இப்போ தான் பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். இவர் தான் அந்த டூர் அரேஞ்ச் பண்ண கைடு. ஸோ எல்லாமே அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் லேட்டராக என்ன எதுன்னு வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வரட்டும், உள்ள பைன் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நானும் பார்க்குறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். பெரியோர்களே தாய்மார்களே, பைன் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது. ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிங்க. பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க. ஏன்னா அது ஃபுல்லாமே ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோப்பாக போயிட்டுருக்கு. நானுமே இப்போ வண்டி நிற்காம ஒரு மாதிரி ஆஃப் பேலன்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கே இப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏஜ்டு லேடிஸ் இவங்களுக்குலாம் இன்னுமே சிரமமாக தான் இருக்கும். ஸோ அவங்கள வரும்போது பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு நிழல், அது மட்டும்தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கும் நல்லாயிருக்கும் போல். ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக ஊட்டி போயிருந்தப்போ அங்கே பைன் ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தோம். என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, அந்த பிளாக் ஷர்ட் ஆர்மி பேண்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஊட்டி பைன் ஃபாரஸ்ட்டில் எடுத்தது. ஃபோட்டோஸ்க்கு சும்மா தாறுமாறாக இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு 4-5 ஃபோட்டோ சின்ன மாட்டு தானே பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான், பேடுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா உள்ள நல்லா கூலாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இது இங்கே வரணுமா வர வேண்டாமா அப்படின்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே வெளியே வந்து வெயில் அடிக்குது, கண்டிப்பாக இருக்குது. வெயில் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் சுழுக்கனே அடிக்குது. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாக் டைம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். இங்கே கேரளா வந்தாலே மசாலா சோடா தான் ஃபேமஸ். நம்ம ஊருக்காரர் என்னென்ன கண்டுபிடிச்சி இப்போ மசாலா சோடா ஆர்டர் பண்ணியிருக்கு, அவர் போட்டுட்ருக்கார். எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். கைஸ், சோடா வந்துருச்சு, குடிச்சு பார்க்க எப்படி இருக்குன்னு. அந்த கேரளா சோடா தான். இந்த மசாலா சோடா ஏன் கேரளாவில் ஃபேமஸ் அப்படின்னா இதனால தான். இந்த கடைக்கு வந்து சோடா குடிங்க வந்தா நம்ம ஊருக்காரரு, தஞ்சாவூருக்காரரு. ரைட். ஸோ ஓவர் ஹைப் பண்ண அந்த உப்பு லிட்டர் இங்கே இருக்குது, வாங்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அது வேண்டிக்காத உப்பு ஓடுறது. சரி, இதில் 2, இதில் 2, இதில் 1, இதில் 2 கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் காட்டி ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க. எப்போ இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்த்தே அவங்கள்ட்ட தான் கஷ்டப்பட்டு நல்ல கடையாக கண்டுபிடிச்சி வந்திருக்கு. எப்போ இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், தூக்குறோம். ஸோ கைஸ், நமக்கு ஃபஸ்ட்டு மாட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய். ஸோ கேட்டதில் இது மட்டும்தான் இங்கே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி லோக்கல் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஏன் எல்லா வீடியோலையும் ஹைப் பண்ணுறாங்க அப்படின்னு இது சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. உண்மையிலே நல்லாயிருக்கு. அடுத்து மாங்காய் கைஸ், இதுதான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நெல்லிக்காய் டாப்பு கைஸ். ஃபைனலி வந்தது இந்த பைனாப்பிள் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். ஸோ இதை தான் இப்போ சாப்பிட போகிறோம். வேற மாதிரி 10 கொடுத்தா கூட அசால்ட்டாக சாப்பிடுவேன்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த உப்பிலிட்டது கொடுத்த ஹைப்புக்கு எல்லாமே ஒர்த்து தான். ஆக்சுவலாக அந்த மாங்காய் மட்டும்தான் அவ்வளோ ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது. பட் பைனாப்பிளும் நெல்லிக்காயும் வேற மாதிரி. அதனால தான் ஃபைனல் டச்சாக திருப்பி ஒரு நெல்லிக்காய்க்கு போயிட்டேன். இது மை ஃபேவரட். கேரளா மனசை கவர்ந்துட்டடா டேய். ஆக்சுவலாக கைஸ் நானும் கேரளா வரணும், டூர் போகணும், ட்ரிப்பு போகணும் அப்படின்னு பல நாள் கனவு கண்டுருக்கேன். இன்னைக்கு நடக்கிற வரைக்கும் அது ஆக்சுவலாக கனவாகவே தான் இருந்துச்சு. ஸோ வருவோமா வரமாட்டோமா, நம்ம எப்போ போவோம் அப்படின்லாம் நிறையா மனசுக்குள்ள ஒரு குமுறல்கள் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு விடையாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே எங்கே வந்தோம் அப்படின்னா வாகமன் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வந்த ஸ்பாட்ஸு தப்பா இல்லை வந்த சீசன் தப்பான்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் 2 ஸ்பாட்டு போயிருக்கு. ஒன்று இந்த பைன் ஃபாரஸ்ட் ஒன்று, இன்னொன்று இந்த மெடோஸு. அந்த மெடோஸ்லாம் அட்டர் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மெடோஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் வெளியே ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் எடுத்துகிட்டு இருப்பாரு, அதுக்கு வேணால் போகலாம். அவர் நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் அந்த பைன் ஃபாரஸ்ட்டு இது ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோஸ் கிட்ட இருக்கும் நல்ல பிளேஸாக இருக்குது. நீங்கள் நீட்டாக ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும், ரொம்ப நாளாக ப்ரொஃபைல் பிக்சர் ஒரே இது வச்சுருக்கேன்ப்பா, ஸோ நான் வேறு ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நச்சுன்னு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி வேறு பிளேசஸ் இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டே 1 இன் வாகமோன். ஸோ டே 2 நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா வர்க்கலா போகும். ஸோ அங்கே தரமான ஸ்பாட்ஸும் நிறையா இருக்குது. எல்லாம் பீச்சுக்கு வெயிட் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பாக அதை நான் காட்டுறேன். இளைஞர்களே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வர்க்கலா போகிறோம், ஜாலியாக இருக்கும். ஏங்க இப்போ ஜீப் ரைடு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த பையன் குடல் கொண்டாந்து வெளியே எடுத்துருவான் போல. அப்படியே அடியே கலங்கி போய் உட்காந்துருக்கேன். அது முன்னாடி சீட்லேயே உட்காந்துருக்கேன். திரும்ப ஒவ்வொரு பெண்டு அப்படியே உசுறு கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இந்த பையன் வயசு 20 தான். ஆனால் என்ன ஓட்டுறான்னு தெரியுமா? உள்ள இருக்கல சாப்பிட்டதுல வெளியே வந்துடும் போல. அவ்வளோ மரண பயத்திலையோ கையில் எதையும் பிடிக்க முடியாமல் ஒரு கையில் ஃபோனையோ ஒரு கையில் உசிரியும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அப்படின்னா ஜீப் ரைடு போகிறது, மூணாறு, வாகமன் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தாலே இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா அது இந்த ஜீப் ரைடு தான். ஸோ இதுக்காக தான் மார்னிங் முரட்டு வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஏறிட்டேன். ஆனால் இப்போ அவசரப்பட்டு ஏறிட்டு போகணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு பயம், ஒரு பீதி. அது நான் சொன்னால் புரியாது, என் மூச்சை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அவ்வளோ ஒரு பயத்திலையோ ஒரு போராட்டத்திலையோ உட்காந்து இந்த ஜீப் ரைடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். சிம்பிளாக சொல்ல என்ஜாய் பண்ணல, அது பாட்டுக்கு போகுது. என் கையில் உசுரை பிடிச்சி நானும் போயிட்டுருக்கிறேன். ஏங்க என் மூச்சை பார்த்தா தெரியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் என் உசுறு இப்போ என் கையில் மட்டும் இல்லை, அது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சந்தும் ஒவ்வொரு பெண்டும் அது எப்படி வாயால் சொல்கிறது தெரில. எப்படாவது ஜீப் ரைடு போகணும்னு காலையிலேருந்து இயங்கிட்டு இருந்தேன். இப்போ அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு தான் உண்மையிலேயே யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பயத்தில் உட்காந்துருக்கேன். அந்த ஒவ்வொரு பெண்டும் திரும்புறது அப்படியே கிட்னி 2 இப்படி மேலே தொண்டைக்கு வந்துட்டு அப்படி இறங்குது. அது கிட்னி என்னன்னு தெரியல, ஆனால் அப்போதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் கோட்டமலா. ஆக்சுவலாக இது ஜீப்பில் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டாக இதுதான் கொடுக்குறாங்க. அங்கே தூரத்தில் தெரியுது இல்லை. ஆக்சுவலாக இதுதான் யானைலாம் நைட்டு இறங்குற இடம் சொல்கிறாங்க. நமக்கு வாய்ப்பு இருந்தால் பார்ப்போன்ற மாதிரி ஜீப் டிரைவர் சொன்னார். ஆனால் இங்கே வரத்துக்குள்ளே அந்த உசுறு இருக்குல்ல, அதை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு வரதுக்குள்ளே அப்படியே போதும் ஆகிப்போச்சு. அந்த ஒவ்வொரு பெல்ட்லேயும் அப்படியே கிட்னி இப்படி ஆடிச்சு பாருங்கள். அது உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை என் மூஞ்சை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் இவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஏதோ சூசைட் பாயிண்ட் இருக்கா, அதை போய் பார்ப்போம். அந்த 20 வயசு டிரைவர் தம்பி செம்மையாக ஓட்டுறாரு. இப்போ அவர் எங்கெங்க வியூ பாயிண்ட் எது இருக்குன்னு சொல்லுவார், தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கோட்டமலை வியூ பாயிண்ட் சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது. அது ஃபாரஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் இடுக்கி டேமோட பேக் சைடு வியூ. நம்ம ஒன் ரோடு பார்த்தோன்னா ஒரு 67 கிலோமீட்டர் இருக்குது. அது நமக்கு பேக் சைடு இங்கே இருந்தே பார்க்கலாம். அதுக்கப்புறம் டனலு, வாட்டர் ஃபால்ஸு பக்கம் தான். அதில் வேணும் இறங்கலாம், குளிக்கலாம், அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது. பின்ன லாஸ்ட் சூசைடு பாயிண்ட் தான். அங்கே தான் நமக்கு சன்ரைஸ் கிடைக்கிறது. தம்பி நேம் என்ன? என் பேர் அபிராம். ஓகே தம்பி, நம்பர் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சப்போஸ் யாராவது வாகமன் வந்தீங்க அப்படின்னா ஜிபே வேணும் அப்படின்னா தம்பி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாய். ஓகே गाइस, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடிங் செஷனுக்கு போகிறோம். வண்டி எங்கெங்கெல்லாம் போகுது நீங்களே பாருங்க.
அடே சாமி அப்பா இப்படி ஒரு ஆஃப் ரோடிங் செஷன் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக ஏன்டா வாங்கமோன்னு வந்தாலும் காலையில் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இதுக்காகவே வருவேன்னு நினைக்கிற திருப்பிங்க பாருங்க வண்டி எப்படி போகுது. அப்பா 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 இதுல போகும்போதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமே வராதா இல்ல வராத மாதிரி நடிப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க மிஸ்டர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இங்க பாருங்க ஐயம்மா சத்தியமா சொல்றேன் பாருங்க எப்படி தொங்கிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு. இப்படிதான் அந்த vlog கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா ஒவ்வொரு பெண்டும் ஒவ்வொரு இதுவும் அது எப்படி சொல்றது எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு ஆஃபரோட கண்டிப்பா யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. எப்படி இப்படிலாம் திரும்பதே ஏறுதுன்னு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கண்டிப்பா வாகமோன் வரணும் வரணும் வரணும். கண்டிப்பா எல்லாரும் வரீங்க, புரியுதா? ஐடியா வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் உசுரை கையில பிடிச்சிட்டு வந்த இடம் எதுக்காக அப்படின்னா, இதோ தெரியுது இடுக்கியோட பேக் சைடு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபோனில் எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் இதோட அழகு எப்படி செகண்ட் இருக்கு. தள்ளிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வியூக்கு வரதுக்கு எவ்வளோ வேணா கஷ்டப்படலாம் அப்படி இருந்துச்சு. நான் எப்படி தொங்கிட்டு ஆக்சுவலாக வண்டியில் வீடியோ எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு ஆஃபரோட இப்படி போகுது இப்படி போகுது, நான் இப்படி போறேன் இப்படி வரேன். அது எதுக்காக அப்படின்னா இதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதை யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தே ஆகணும். காலையில் திட்டிகிட்டு இருந்தேன், என்னடா வாகமோன் வெங்காயமாட்டு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளேஸும் இருக்குது. ஸோ இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் திருப்பி சொல்கிறேன், இந்த மெடோஸ்க்கு மட்டும் போடாதீங்க. ஆமாம். ஸோ கேஸ் அவ்வளோதான். இந்த மாதிரி வாகமோனில் வந்தவங்களோட ஜாலியாக டான்ஸ் ஆடி இன்றைக்கி நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு வர்க்கலா. ஸோ வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வர்க்கலா போய் ஜாலியாக மாஸ் பண்ணுறோம். டேக் கேர், பை பாய்.